அம்மையான பத்துமனே என்ன தாண்டு வந்து தந்தையே, என்னை பெற்ற என் தாய் கைகேயே, மகனே, அம்மா மகனே, அம்மா கோசலையே, கண்ணே, மல்லிகை முல்லிகை இருபாட்சி கோங்கு வந்தாரை வெற்றி வேறு செண்பகம் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை கொண்டு வந்து பாதத்திலே கொட்டி கோடான கோடி வந்தன செய்தியால் இந்த ராமச்சந்திரமூர்த்தி வாழ்ந்திருப்பாயப்பா. எங்களின் பாதார விந்தகமனை ஆதாரமாக சேவித்தபடி இந்த பூ உலகிலே எப்படி வாழ்ந்து சொல்லுகிறம்மா. கண்ணை பாதமாக நீ பணிந்தா
பாதத்தை பணிந்ததனால என்றென்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்னுடைய ஆசை கண்ணே. அம்மா, தாயே, மகனே, தந்தையே, அப்படி இருந்தாலும் இந்த அயோத்தியிலே வேறு என் தாய் தந்தையரை விட அரச பிரதிநிதிகளை விட வேறு யாராகிலும் புதுமையானவர்கள் வந்திருக்கிறார்களா? யார் வந்திருக்கிறார்? ஐயோ ஆண்டவா, அந்த விஸ்வாமித்திரரே வந்திருக்கிறார். சுவாமி, திருமுகத்தை கண்டாயா? அடியேன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உங்களுடைய பாதத்திற்கு கோடான கோடி வந்தன செய்கிறேன் ஐயனே. நான் தான் உன் பாதத்தை காண வேண்டும் சுவாமி, இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்றைக்குமே ரிஷிகள் கள்ள கவடமற்றவர்கள், சூதுவாது தெரியாதவர்கள். ஆனா சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த முகத்திலே சுவாமி ஐயவங்க வாடாத திருமுகம் சாமிவருக்கு வாடி இருப்பதென்ன புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நிகர ஆண்டவர், தவங்களிலேயே பேர் பெற்ற ரிஷி விஸ்வாமித்திரரே என்றைக்கும் இல்லாத மனக்கலக்கும் சுவார்த்த முகத்தோடு உங்களை பற்றி என் குலகுருவாகிய வதிஷ்டர் 1000 என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி எங்களுக்கு பாடத்தை புகட்டி இருக்கிறார். அப்பேற்பட்ட நீங்க சுவர்ண முகத்தோடு வந்திருக்கிறீர்கள். என்ன சுவாமி? ராமா, எப்படி என்றால் அந்த தாடகையினுடைய அக்குருவாகப்பட்டது என்னால் தாங்க முடியவில்லை. நான் சிவனுடைய பக்தன். சிவன் அரணை கோரி நான் பூஜை செய்கிற வேளையில தாடகையாகப்பட்டவள் என் தவத்தை குலைப்பதற்காக வந்து சோரமணி சொல்லக்கூடிய ஒண்ணுக்குட்டு அதே ஒரு ஆணாக ஓடும், என்னை அப்படியே அடித்து சென்று விடும். அன்னைக்கு தவமும் குலைந்து விடும். இப்படியே நீண்ட நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று தினத்திலே அப்படி அரணை கோரி நான் பூஜை செய்கிற வேளையில நேர்முறையாக வந்து அப்படி அவளுடைய மூத்திரகால் என்ன அடிச்சது போறது மட்டுமல்ல, அவளே பிடிச்சு என்ன அடிச்சு வதைத்து இவ்வனத்திலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன அடிச்சு துரத்தி விட்டு விட்டாள். ஆண்டவா சுவாமி, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என்றால் ராமர் உன்னால்தான் அவளை வெல்ல முடியும், அவளை கொல்ல முடியும்.
அதற்காக உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் ராமா. ஆகட்டும் ஐயனே, உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை வேண்டா சுவாமி. என் தாய் தந்தையர் இடத்திலே சொல்லிவிட்டு உடனே உங்களோடு வர இந்த ராமன் செத்தமாக இருக்கிறேன். ஒரு நிமிடம் வருங்கள். தந்தையே, தாயே, அம்மா, பல்வாரி இருந்தாலும் தாயில் சிறந்த ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல் வைக்க மந்திரம் இல்லை என்பார்கள். அதனால 1000 தெய்வம் இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவுக்கு அப்புறம் தான் குரு தெய்வம். என் குலகுருவை பாதத்தை பணிந்து விட்டேன். உங்களுடைய பாதத்தை பணிந்து என் சுவாமி ஆகிய விஸ்வாமித்திரனுடைய இடுக்கத்தை தீர்க்க இந்த ஸ்ரீராம சந்திரமூர்த்தி நான் சென்று வருகிறேன் தாயே. சென்று வரட்டும். இருந்தாலும் நம்முடைய சொன்ன பிரகாரமாக வார்த்தை பிரகாரமாக மகனை அனுப்பியிருப்போம் தேவி. ஆகட்டும் சுவாமி. மகனை அப்படி செல்லும் போது சுவாமி சொல்லுங்க ராமா. ஒரே ஒரு நிமிடம் இருங்கள். ஆகட்டும். என்னை விட்டு பிரியாதவன் என் தம்பி ஆகிய லக்குவன். அதனாலே அண்ணா ராம் அண்ணா ராம் அண்ணாவென்று நான் புறப்படும் நேரத்திலே என் தம்பி லக்குவனுடைய குரல் கேட்கிறது. அதனால என்னை விட்டு மறுநாள் வரும்பொழுது என் தம்பி பிரிந்து இருக்க மாட்டான். என் தம்பி இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ராமா நான் வருகிறேன் சுவாமி. பொறுத்திருக்கிறேன், வரட்டும். சொல்ல வேண்டாம். நீ சொல்லிவிட்டு சென்றால் அவன் உன்னை விட்டு பிரியவும் மாட்டான். இல்லையம்மா, தாயே, உங்களை ஒரு பொழுது பார்க்காமல் இருந்தாலும் இருப்பானே தவிர இந்த ராமனை காணாமல் இருக்க மாட்டான். ஒரு நாள் பெரிய மாட்டார். அதனாலே என் தம்பியும் வரட்டும். ஆகட்டும். சொல்லிவிட்டு அப்படியே இந்த ராமச்சந்திரன் உங்களோடு வருகிறேன். ஆகட்டும் ராமா. ஆகட்டும், சென்று வருகிறேன்.